மிக கொடூரமான ஒரு இன அழிப்பு. அந்த இன அழிப்பில் மொத்தம் 8 முதல் 15 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். பெண்களை நிர்வாணமாக்கி சிரியா பாலைவனத்தில் நடக்க வைத்து துடிக்க துடிக்க படுகொலை செய்த பயங்கரமான ஒரு இன அழிப்பு. இனப்படுகொலை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கற்பித்த ஒரு வரலாற்று சம்பவம். படுகொலை செய்யப்பட்டவர்கள் ஆர்மேனிய கிறிஸ்தவர்கள். படுகொலை செய்தவர்கள் ஒட்டோமான் பேரரசின் இராணுவத்தினர். 20ஆம் நூற்றாண்டின் முதலாவது இன அழிப்பு என்று வரலாற்றில் இரத்தத்தால் எழுதப்பட்டுள்ள ஆர்மேனிய இன அழிப்பின் பின்னணி பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இருபதாம் நூற்றாண்டின் முதலாவது ஜெனசைட் என்று குறிப்பிடப்படுகின்ற ஆர்மேனிய மக்கள் மீதான அந்த இன அழிப்பானது தற்பொழுது துருக்கி என்று அழைக்கப்படுகின்ற ஒட்டோமான் ராஜ்யத்தில் இடம்பெற்றிருந்தது. மூவாயிரம் வருடங்களாக தமது பூமியில் வாழ்ந்து வந்த 1.5 மில்லியன் ஆர்மேனியர்களை இனப்படுகொலைக்கு உள்ளாக்கியும் அவர்களது பாரம்பரிய வாழ்விடங்களில் இருந்து அவர்களை பலவந்தமாக இடம்பெயரச் செய்தும் அந்த இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்டது. ஆசியாவில் மத்திய கிழக்கிற்கு தெற்காக சுமார் 3000 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த ஒரு இனம்தான் ஆர்மேனிய இனம். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா கண்டங்களை எல்லையாக கொண்ட ஒரு முக்கிய புவியியல் புள்ளியில் அமைந்திருந்த இந்த ஆர்மேனியர்களின் நாடும் அதன் மக்களும் மரியாதைக்குரிய கலாச்சாரத்தையும் கல்வி அறிவையும் மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய வாழ்க்கை முறையையும் தமதாக கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அந்த பிராந்தியத்தின் வரலாற்றை பொறுத்தவரை பல நாடுகள் ஆர்மேனியா மீதான ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டிருந்தன. அந்த வகையில் இந்த ஆர்மேனிய மக்களும் அவர்களது தேசிய நிலப்பரப்பும் பாரசீகர்களாலும், கிரேக்கர்களாலும், ரோமானியர்களாலும், அரேபியர்களாலும், மங்கோலியர்களினாலும் பல தசாப்த காலமாக மாறி மாறி ஆளப்பட்டு வந்தது. பல்வேறு ஆக்கிரமிப்புகளை ஆர்மேனியர்கள் எதிர்கொண்ட போதிலும் அந்த மக்கள் தங்களுடைய தனித்துவத்தையும் தேசிய அடையாளங்களையும் கலாச்சார விழுமியங்களையும் இழந்து விடாமல் பாதுகாத்தே வந்திருந்தார்கள். உலகிலேயே கிறிஸ்தவ மதத்தை தமது தேசிய மதமாக பிரகடனம் செய்த முதலாவது இனம் என்கின்ற பெருமை இந்த ஆர்மேனிய இனத்திற்கே இருக்கின்றது. சமாதானமும் சாந்தியும் நிறைந்த ஒரு நாடாகவும், கலை கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்த ஒரு இனமாகவும், வர்த்தகத்துறையில் தன்னிறைவு கண்ட ஒரு சமூகமாகவும், கட்டிடக்கலையில் புதிய பல நுணுக்கங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஒரு தேசமாகவும் அந்த ஆர்மேனிய நாடு வளர்ச்சி பெற்றிருந்தது. கிறிஸ்துவுக்கு பின் 10வது நூற்றாண்டில் ஆர்மேனியர்கள் தமது நாட்டிற்கு அணி என்கின்ற பெயரில் ஒரு புதிய தலைநகரை அமைத்திருந்தார்கள். அந்த தலைநகரம் 1001 தேவாலயங்களின் நகரம் என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டது. இப்படியாக சமாதானமும் நிம்மதியும் வளர்ச்சியும் கொண்ட ஒரு நாடாக ஆர்மேனிய நாடு இருந்தபோதுதான் அதனது வரலாற்றில் ஒரு முக்கிய மாற்றம் ஏற்பட்டது. 11வது நூற்றாண்டில் ஆர்மேனிய நாட்டை துருக்கி ஆக்கிரமித்தது. அதனைத் தொடர்ந்து பல நூறு வருடங்கள் இஸ்லாமிய ஆக்கிரமிப்பின் கீழ் ஆர்மேனிய சமூகம் இருக்கும்படியான ஒரு நிலை அங்கு உருவானது. 16ஆம் நூற்றாண்டில் ஆர்மேனியா மிக பரம் வாய்ந்த ஒட்டோமான் பேரரசுக்குள் உள்வாங்கப்பட்டது. துருக்கியின் ஒட்டோமான் பேரரசு என்பது 10வது நூற்றாண்டு முதல் மிகவும் பெரியதும் மிக மிக சக்தி வாய்ந்ததுமான ஒரு ராஜ்யமாகவே உலகத்தில் இருந்து வந்தது. தென்கிழக்கு ஐரோப்பாவின் பெரும் பகுதிகளையும் வட ஆப்பிரிக்காவையும் மத்திய கிழக்கின் அனைத்து நாடுகளையும் தனதாக கொண்ட ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய ராஜ்யமாகவே
துருக்கியின் இந்த ஒட்டோமான் பேரரசு அமைய பெற்றிருந்தது. சுமார் 4 நூற்றாண்டுகள் வளர்ச்சியின் உச்சத்தில் இருந்த இந்த ஒட்டோமான் பேரரசு 1800ஆம் ஆண்டளவில் பலத்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை உருவானது. இந்த காலகட்டத்தில் தான் ஐரோப்பிய நாடுகள் தொழில்துறையில் பாரிய வளர்ச்சிகளை கண்டிருந்தார்கள். யுத்தத்தில் நவீனத்துவத்தை அவர்கள் உட்புகுத்தி பாரிய முன்னேற்றங்களை காண ஆரம்பித்திருந்தார்கள். ஐரோப்பிய நாடுகளின் பாரிய இந்த வளர்ச்சியின் முன்னால் நின்று பிடிக்க முடியாமல் போன துருக்கியின் ஒட்டோமான் ராஜ்யம் ஆங்காங்கு சிதைவுகளுக்கு உள்ளாகும் ஒரு நிலை உருவானது. ஐரோப்பிய நாடுகளுடன் தொடர் தோல்விகளை ஒட்டோமான் ராஜ்யம் சந்திக்க நேர்ந்தது. விளைவு கிரேக்கம், செர்பியா, ருமேனியா உட்பட பல நாடுகள் ஒட்டோமான் ராஜ்யத்தில் இருந்து தமது சுதந்திரத்தை பெறும் நிலை உருவானது. ஒட்டோமான் ராஜ்யத்தில் இருந்து ஒவ்வொரு நாடுகளாக கலந்து கொண்டு செல்ல இறுதியாக ஒட்டோமான் ராஜ்யத்தில் துருக்கியும், அரேபிய நாடுகளும், ஆர்மீனியா நாடும் மாத்திரம்தான் எஞ்சியிருந்தன. மிகவும் ஏழ்மை நிலையை அடைந்த துருக்கி ஆட்சியை அந்த காலத்தில் சுல்தான் அப்துல் ஹமீத் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தார். வறுமை, அடக்குமுறை, பாரபட்சம், இன ஒடுக்குமுறை இப்படி பலமான இக்கட்டுகளுக்குள் சிக்கித் தவித்த ஆர்மேனிய இனம் ஒரு சந்தர்ப்பத்தில் தமது சுதந்திரத்திற்கான கோரிக்கையை ஒட்டோமான் அரசிடம் விடுக்க ஆரம்பித்திருந்தார்கள். 1890ஆம் ஆண்டு தமக்கு அரசியல் உரிமைகள், வாக்களிக்கும் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று கோரியும், அந்த காலத்தில் ஒட்டோமான் ராஜ்யத்தில் இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் இரட்டை வரி செலுத்த வேண்டும் என்ற முறைமை நீக்கப்பட வேண்டும் என்று கோரியும் ஒட்டோமான் ஆட்சிக்கு பாரிய அழுத்தங்களை பிரயோகிக்க ஆரம்பித்தார்கள் ஆர்மேனியர்கள். ஆர்மேனியர்களின் அந்த கோரிக்கைக்கு சுல்தான் அப்துல் ஹமீத் மிக கொடூரமான முறையில் தனது பதிலை வழங்கியிருந்தார். தனது கண்காணிப்பில் சுல்தான் உருவாக்கியிருந்த சிறப்பு இராணுவ படையணிகளை கொண்டு ஆர்மேனியர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் நடவடிக்கையை சுல்தான் செயல்முறைப்படுத்தியிருந்தார். 1894ஆம் ஆண்டு முதல் 1896ஆம் ஆண்டு வரையிலான 2 ஆண்டு கால பகுதியில் சுல்தானின் அந்த சிறப்பு படைகள் ஆடியிருந்த கோரதாண்டவன் தான் ஆர்மேனிய இன அழிப்பிற்கான ஆரம்ப புள்ளி என்று கூறலாம். ஆர்மேனிய கிராமங்களுக்குள் திடீரென்று நுழைந்த சுல்தானின் பிரத்யோக சிறப்பு படையணிகள் கண்களில் பட்ட ஆர்மேனியர்களை எல்லாம் கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். சகட்டு மேனிக்கு அந்த படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த சிறப்பு படைகளின் கரங்களில் அகப்பட்டு சுமார் 1,00,000 ஆர்மேனியர்கள் கொல்லப்பட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. ஆர்மேனிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை தழுவும்படி பலவந்தப்படுத்தப்பட்டார்கள். பல ஆர்மேனிய கிராமங்கள் முழு கிராமமாகவே இஸ்லாம் மதத்திற்கு மாறிய சம்பவங்கள் எல்லாம் நடந்தேறியிருந்தன. விடுதலை பற்றி மற்றொரு தடவை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆர்மேனியர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இந்த விடயம் நடந்தது 19ஆம் நூற்றாண்டில். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் துருக்கிய ஒட்டோமான் பேரரசில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டது. அது ஆர்மேனியர்களின் வாழ்விலும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஒட்டோமான் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த சுல்தானின் ஆட்சியை கவிழ்த்த 3 இளம் துருக்கிய ராணுவ உயர் அதிகாரிகள் ஒட்டோமான் பேரரசின் ஆட்சி கட்டில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். 1913ஆம் ஆண்டு துருக்கியின் ஆட்சி பொறுப்பேற்ற மெஹமட் தலாட், இஸ்மாயில் என்வர், அகமத் கமெல் என்ற இந்த 3 துருக்கிய இளைஞர்கள் புதிய துருக்கியை உருவாக்கும் முயற்சியில் தங்களை ஈடுபடுத்த ஆரம்பித்தார்கள். துருக்கியின் எதிர்காலத்திற்கு உகந்தது என்று அவர்கள் கருதிய பல விடயங்களை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தார்கள். துருக்கிய ராஜ்யத்தை மத்திய ஆசியா வரைக்கும் விஸ்தரிக்கும் தமது திட்டத்தையும் அவர்கள் வெளியிட்டார்கள். ஒரான் என்ற பெயரில்
அவர்கள் அமைக்க இருந்த புதிய துருக்கிய ராஜ்யமானது ஒரே மதத்தையும் ஒரே மொழியையும் கொண்ட ஒரு ராஜ்யமாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தீர்மானமெடுத்தார்கள். ஆனால் அவர்கள் தமது குறிக்கோளை அடைவதில் அல்லது தமது குறிக்கோளை நோக்கி நகர்வதில் அவர்களுக்கு ஒரு பாரிய சிக்கல் இருந்தது. அந்த சிக்கல் ஒட்டோமான் ராஜ்யத்தில் இருந்த ஆர்மேனிய சமூகமும் அந்த சமூகத்தின் தேசிய வாழ்விடமும். துருக்கியின் ஒட்டுமொத்த சனத்தொகையில் 10% இருந்த ஆர்மேனிய சமூகத்தின் இருப்பு என்பது புதிய துருக்கியின் விஸ்தரிப்பு கனவை தடுத்து நிறுத்திவிடும் என்று துருக்கியின் புதிய ஆட்சியாளர்கள் அச்சப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களான ஆர்மேனிய சமூகத்தின் இருப்பானது இஸ்லாமிய தேச விஸ்தரிப்புக்கு பெரிதும் தடையாக இருக்கும் என்று அவர்கள் திடமாக நம்பினார்கள். துருக்கிய ராணுவத்தில் அந்த நேரத்தில் கடமையாற்றிக் கொண்டிருந்த 40,000 ஆர்மேனிய ராணுவ வீரர்களின் பிரசன்னமும் கூட இஸ்லாமிய தேச விஸ்தரிப்பு நடவடிக்கைக்கு எதிர்காலத்தில் ஒரு முள்ளாக இருக்கும் என்றும் அவர்கள் அச்சம் கொண்டார்கள். அதனால் தாம் அமைக்க இருக்கும் புதிய பரந்த இஸ்லாமிய ராஜ்யத்திற்கான அஸ்திவாரத்தை துருக்கிக்கு உள்ளே ஆர்மேனியர்களைக் கொண்டே போட வேண்டும் என்ற முடிவுக்கு துருக்கியின் ஆட்சியாளர்கள் வந்தார்கள். விளைவு ஒரு மோசமான இன அழிப்பை மனிதகுலம் சந்தித்தது. ஆர்மேனிய கிறிஸ்தவர்கள் ஒட்டுமொத்தமாகவே துருக்கியின் ஒட்டோமான் ராஜ்யத்தில் இருந்து துடைத்தெறியப்பட்டார்கள். உலகில் வேறு எந்த இனமும் அனுபவிக்காத கொடிய வித்தியாசமான இன அழிப்பை ஆர்மேனியர்கள் எதிர்கொண்டார்கள். அந்த இன அழிப்பின் ஒரு அங்கமான டெத் மார்ச், அதாவது மரணத்தை நோக்கிய பயணம் என்ற பயணத்தில் பாலைவனங்கள் வழியாக சுமார் 10 லட்சம் ஆர்மேனியர்கள் பலவந்தமாக நடத்தி செல்லப்பட்டார்கள். லட்சக்கணக்கான ஆர்மேனிய இளம்பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு சுட்டெரிக்கும் வெயிலில் நடக்கும்படி நிர்பந்திக்கப்பட்டார்கள். மிகவும் அழகான ஆர்மேனிய பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு துருக்கிய படையின் பாலியல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கென்று போர் முனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். முதலாம் உலக யுத்தத்தின் இரைச்சலில் வெளி உலகிற்கு கேட்காமல் மறைந்து விட்டிருந்த ஆர்மேனிய மக்களின் ஊழங்கள் பற்றி நிச்சயம் நாம் பார்த்தேயாக வேண்டும். உலக வரலாற்றில் இரத்தத்தால் எழுதப்பட்ட ஆர்மேனிய இன அழிப்பு பற்றி அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்.